தர்மபுரி அருகே சுய உதவிக் குழுவில் 3 கோடி ரூபாய் கையாடல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். 3 கோடி ரூபாய் பறிமுதல் பண்ணிட்டாங்க சார். இப்படி அப்பாவி ஜனங்கள்லாம் இப்படி அலையிறாங்க. 3 கோடி, 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை. எங்களுக்கு ஏதோ ஒரு வழி வந்து இன்னைக்கு பிறந்தே ஆகணும். சேமிப்பு சார், மாதம் கட்டணுங்க. நாங்கள் ஒரே ஆள் கூட நிற்கிறவங்க பேங்க்கு போகல. அவங்க யாரையும் கூட்டின்னு போய் காசு போட்டாங்களோ எடுத்தாங்களோ எங்களுக்கு தெரியாது சார். நாங்கள் யாரும் போகல. மாதம் அவங்களே போட்டு அவங்களே எடுத்துட்டாங்க பணத்தை. எங்ககிட்ட 1 ரூபாய் பணம் இல்லை. பூரா அவங்ககிட்ட தான் 3 கோடிக்குது. தர்மபுரி அருகே மகளிர் சுய உதவி குழுக்களில் பணத்தை வங்கியில் செலுத்தாமல் 3 கோடி ரூபாய் கையாடல் செய்யப்பட்டுள்ளது. பணத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தர்மபுரி ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் உமா மகேஸ்வரி. விவரங்கள். தர்மபுரி மாவட்டம் ராமச்செட்டிப்பட்டி கிராமத்தில் வெண்ணிலா என்பவர் மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கி வங்கியில் பணம் செலுத்துவது, எடுப்பது போன்ற பணிகளை செய்து வந்துள்ளார். மேலும் அதே கிராமத்தை 20க்கும் மேற்பட்ட குழுக்களை வெண்ணிலாவே முன்னின்று உருவாக்கியுள்ளார். மேலும் அந்த குழுக்களில் பணத்தை வங்கியில் செலுத்துவது, மீண்டும் வங்கியிலிருந்து குழு உறுப்பினர்களுக்கு எடுத்துக் கொடுப்பது என அனைத்து வேலைகளையும் செய்து வந்துள்ளார். ஒவ்வொரு குழுவிலும் சேமிப்பு தொகை 50,000 முதல் 1 லட்சம் வரை இருந்துள்ளது. இந்த நிலையில் திடீரென வெண்ணிலா மகளிர் குழுக்களின் பணத்தை வங்கியில் செலுத்தாமல் இருந்துள்ளார். ஆனால் எல்லா குழுக்களிடம் வங்கிக்கு செலுத்தப்படும் பணத்தை தவறாமல் வசூல் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் வங்கியில் இருந்து சுய உதவி குழுவினருக்கு வங்கியில் பணம் செலுத்துவதற்கான காரணம் குறித்து கேட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் வெண்ணிலாவை தொடர்பு கொள்ள முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் வெண்ணிலா ஊரில் இல்லாமல் தலைமறைவாகியுள்ளார். இது குறித்து வங்கியில் மகளிர் குழுவினர் விசாரித்த போது கடந்த 6 மாதத்திற்கு மேலாக இந்த குழுக்களில் வங்கி பணவர்த்தனை எதுவுமே இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் 20க்கும் மேற்பட்ட குழுவின் 3 கோடி ரூபாய் பணத்தை கையாடல் செய்துவிட்டு வெண்ணிலா தலைமறைவானது தெரிய வந்துள்ளது. இதனால் சுய உதவி குழுக்களின் உள்ள பெண்களின் வங்கி கணக்கு முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை, முதியோர் உரிமை தொகை என வங்கிக்கு வரும் பணத்தை எடுக்க முடியாமல் பெண்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி கண்ணீரோடு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்துள்ளனர். மேலும் மகளிர் சுய உதவி குழுக்களின் வங்கி பணத்தை கையாடல் செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்சியருடன் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். தகவல்களுக்கு நன்றி உமா மகேஸ்வரி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.